காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கும் நிகழ்ச்சி. ஸோ உளவியல் ரீதியாக எனக்கு தெரிந்த தீர்வுகளை நான் கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் பல நேயர்கள் பலவித கருத்துக்களையும் பலவித பிரச்சனைகளையும் என் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுதல். நான் ஏன் பாராட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகளை நம்ம தைரியமாக வந்து பேசுறதுக்கான ஒரு முயற்சியை இன்னைக்கு வந்து பல பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையே வந்து ரொம்ப ஒரு இழிவாக நினைக்கிறாங்க. அதனால வேற புது பிரச்சனை வருமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. சில நேரங்களில் அதனால புது பிரச்சனைகள் வரலாம். அப்போ என்ன செய்யணும்னாக்கா, உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும். உங்களுடைய இடம், உங்களுடைய பெயர் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய குரலை வைத்து எல்லாரும் கவனிச்சிருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ரொம்ப நீங்கள் கேட்டஸ்ட்ரஃபைஸ் பண்ணி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தாலும் தீர்வு வராது. ஸோ உங்கள் மனசை வந்து உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேசணும்னு தோணித்துனாக்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. ஸோ இந்த நேயர் தொடர்ந்து பேசுவோம் அவங்களோட. இப்போ நீங்க வந்து ரொம்ப சுயநலமா யோசிக்கிறீங்கம்மா, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டீங்க. நான் சொல்றதுனால நீங்க வருத்தப்படாதீங்க. பட் ஆனா அதான் உண்மை. ஏன்னா நீங்க வந்து அது வந்து உங்களோட வளர்ப்பு முறையில உங்களுக்கு ஏற்படுத்தக்கூட பாதுகாப்பு இன்மையினால வந்தது. அது நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ பாதுகாப்பு இன்மையில இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வது எல்லாம் சரி நியாயப்படுத்த முடியாது. சரியா? இப்போ உங்களை மாதிரியே வந்து பாதுகாப்பு இல்லாத ஃபேமிலிலேருந்து வந்த பல பேர் வந்து சாதனையாளர்களாக ஆயிருக்காங்க. யாருமே வந்து குறுக்கு வழியில நம்மளுக்கு வந்து வாழ்வு கிடைக்குமான்னு யோசிச்சது இல்லை. எப்பயுமே வந்து ஒருத்தங்க வந்து மேரீடு பர்சன்ஸ் அவங்கள நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வந்தது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம யாரையும் பழி போடக்கூடாது. நிச்சயமாக அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும், மேரிட் பர்சன்னா அவங்க வந்து அவங்க கிட்ட திருப்பி மேரேஜ் பண்ணக்கூடாது சட்டப்படி. சரி, அப்படி நீங்க வந்து காதல் வயப்பட்டுட்டீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட பர்சனாலிட்டி டெபிசிட். அதுக்கு தட் இஸ் கால் லவ் அடிக்ஷன். எப்படி வந்து மற்ற போதைகளுக்கெல்லாம் ஒரு தீய சக்தி இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பீப்புள், இந்த மாதிரி சிக்கலான மனிதர்கள் கிட்ட வந்து மனசை பறி கொடுக்கறதுங்கிறதும் ஒரு போதை தான். சரியா? இல்ல மேடம், லவ்வுக்கு எதுவுமே கிடையாது, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்ப அது ரொம்ப சுயநலம். எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு லவ்வே இல்லாம நாம ஏன் வந்து எதை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணணும்ன்றத கேள்வி கொடுக்கணும். சோ அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு குடும்பம் இருக்காங்கன்னா அப்ப அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகும், அவங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? சோ ரொம்ப காசு பணம் பெரிய பணக்காரர்கள் அவங்க வாழ்க்கை வேற விஷயம். அவங்க அட்லீஸ்ட் வந்து ஃபைனான்சியலி வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஸோ ஏழைகளாக இருந்துக்கிட்டு நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரையும் தவிக்க விடுறது உங்களை மாதிரி தான் அவங்களும் இல்லையா? ஸோ அதனால அந்த சிறு வயதுல உங்களுக்கு அதை பத்தி திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க மனசு வந்து முதிர்வு இல்லாத போனது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரியா? இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு 2 குழந்தைகள் டக்குன்னு நீங்க பெற்றுக்கிட்டீங்க. அது கூட நீங்க வந்து யோசிக்கவே இல்லை. என்னடா அது, நம்ம வீட்டுல வந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கொடுத்தாங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தையை கொண்டு வருமே அந்த குழந்தை எப்படி கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரி சிக்கலா இருக்கே, இவர் 2 நாள் தானே வராரு, இவருக்கு எனக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, இவரையே என்னால ஏத்துக்க முடியலையே, இந்த நேரத்துல இவரை எப்படி நம்ம வந்து நம்பி குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இன்னைக்கு எவ்வளோ கருத்தடை இது இருக்கா. ஒரு 40 வருஷம் முன்னாடினா நீங்க சொல்றத வந்து நியாயப்படுத்தலாம். அன்னைக்கு வந்து கருத்தடை மருந்துகள் கிடையாது, வழிமுறைகள் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க வந்து அதையும் மீறி அங்கேயும் வந்து 2 குழந்தைய பெற்றுட்டீங்க. சரி, ரைட்டு. இப்போ உங்க பெற்றோர்கள் சொல்றது ரொம்ப சரி. நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, இன்னைக்கு நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே நேரத்துல இனி வந்து அவரால் உங்களை ரிலேட் பண்ணவே முடியல. டெஃபினட்டாக இந்த திருமணம் வந்து ஒவ்வாத ஒரு திருமணமே கிடையாது இது முதல்ல. ஸோ அதனால நீங்க மனம் எவ்வளோ வருத்தப்பட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து அவரை விட்டு விலகிட்டு நீங்க உங்க காலில் நிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தீர்வு. ஓகே, அது கஷ்டமாக மறு திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கணும். நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு ஸ்ட்ராங் மனுஷியாக நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். உங்களோட சுயநலம், உங்களுடைய பேராசை, இதையெல்லாம் நீங்க வந்து கொஸ்டின் பண்ணி ஒரு நேர்மையான ஒரு முறையில ஒரு நம்ம வாழ்க்கையை பார்க்க கத்துக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க.
டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்க வாழ்க்கை ஒன்றும் அப்படியே இடிஞ்சு விழுந்துடலாமா, வானம் உங்க தலையில இடிந்து விழுந்தா போல நீங்க உணர்வீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உங்களுக்கு வயசு இப்ப 29 தான், ரொம்ப யங் ஏஜ் உங்களுக்கு. சரியா? ரொம்ப யங் ஏஜ். நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாங்க மேம். மேம் நான் வீட்ல தான் இருக்கேன். நான் வந்து பியூட்டிஷியன் மேம். நான் பியூட்டிஷியன் வந்து நான் முடிச்சிருக்கேன் நானு. சரி, இப்போ உங்களுக்கு உங்க வீட நடத்துறதுக்கு காசெல்லாம் யார் கொடுக்கறா? உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும்? என்னோட குழந்தைங்களுக்கும் வீட்டு நடத்துறதுக்கும் தராரு அப்படின்னா இங்க பாதி அங்க பாதி. அதுவே பெரிய விஷயம். அப்ப அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து பெரிய சிக்கல் தான். சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா திருப்பி நீங்க வேலைக்கு போகணும். எனக்கு என்ன அப்படின்னா என் வாழ்க்கை, நான் வந்து என் வாழ்க்கை முடிஞ்சது, நான் ஃபெயில் பண்ணிட்டேன். அது வந்து என் வாழ்க்கை என்னோட தப்பாவே இருந்தாலுமே வந்து சரி, நான் பண்ண தப்புக்கு இந்த குழந்தைங்க என்ன பண்ணும், என்னோட ஃபியூச்சர் வந்து இப்படியே போயிடுமா, தெரியாமையே போயிடுமா, இந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு சொந்த மந்தம் தெரிய வேண்டாமா, நாளைக்கு ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருமணம் வந்து முடிய வேண்டிய ஒரு திருமணமே கிடையாதுமா. இது ஃபர்ஸ்ட் உங்களோட உறவு. இது வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப், அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது ஒவ்வாதவை வந்து அழிக்கப்பட வேண்டும். ஸோ அதனால இந்த உறவு வந்து அழிக்கப்பட வேண்டும். நம்பர் 1. அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல எந்த விதமான சபலமே வேணாம். அவர் வந்து ரொம்ப நல்லவராகவே கூட இருந்தா கூட சொல்றேன். நான் வந்து இப்போ உங்க விஷயத்துல வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. அவர் நல்லவராக கூட இருக்கலாம். அவர் நல்லவராகவே இருந்தா கூட, தெய்வமாகவே இருந்தா கூட, அவரை பிளஸ் பண்ணி நல்லா வாழுங்க, நானும் நல்லா வாழணும். அதனால எந்த விதமான பழிவாங்குதலும் வேணாம், கோவம் வேணாம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க விலகணும். அதை நீங்க உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அதுல ரொம்ப வலி வரும், அதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். பட் யூ ஹாவ் டு கோ ஃபார் கவுன்சிலிங். அடுத்தது நம்பர் 2, நீங்க வேலைக்கு போகணும். நீங்க பழையபடி வேலைக்கு போகணும். பிள்ளைகளை க்ரீச்சில் விட்டு ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி, வயல்வெளியில குழந்தைகளை கட்டி வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ பெண்கள் எல்லா கஷ்டத்தையும் பட்டு தான் வளர்க்குறாங்க பிள்ளைகளை. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும் பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் பெற்றுக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும், இந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும். அது வந்து உங்களுடைய 2வது இலக்காக இருக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மனது வந்து நல்ல ஒரு தயாரானதுக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும். ஒரு 4-5 வருஷத்துல தொடர்ந்து நம்ம பேசலாம். காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு இன்மை உணர்வோடு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி அந்த அடல்ட் ஏஜ் வரும் பொழுது, அந்த ஒரு 16-17 வயசுல வீடு அப்படின்னாலே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இல்லாத பிள்ளைகள் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தவறான உறவுகளை தான் போவாங்க. அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு லவ் பண்ணா கூட அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும்னா கற்பனை உறவுகளாக இருக்கும். ஏன்னா நிஜ உறவுகளை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நிஜத்துல வந்து ஒரு கணவன் ஒரு மனைவியோட எப்படி அன்பா பேசுவான், நிஜத்துல வந்து ஒரு அம்மாவா அப்பாவா எப்படி இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல நிஜமா பேசுறதுல வந்து எது வந்து அன்பு எது வந்து கேர் அதெல்லாம் தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கனவுலக உறவுகள்னா சினிமா இல்ல புத்தகங்கள், அதுல வந்து சில விஷயங்கள் காட்டுவாங்க. அப்படி மீட் பண்ண உடனே காஃபி டேல சிரிக்கிறது, பூ கொடுக்கறது, அப்போ அவங்க சிரிக்கும் போது இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க, அவங்க பதில் சொல்லிக்கிறதுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் கற்பனைகள் வளர்த்துட்டு இவங்களா. இதுல ஒரு அழகான பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, அழைப்பாயா அழைப்பாயான்னு ஒரு பாட்டு வரும். எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லவ் அடிக்ஷன். அதாவது இவங்களே நீ எப்படி பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ எப்படி சிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் எப்படி சிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் கற்பனை, இதனால தான் ஃபேண்டசி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் தரும். இது வந்து காதலே கிடையாது. இந்த மாதிரி நினைப்பதெல்லாம் வந்து காதல். பெரும்பாலான இளைஞர்கள் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. நான் வந்து உங்களுக்கு காதல்னா உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்ன போது, இப்போ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அவங்க, நான் இதெல்லாம் காதலே கிடையாது அப்படின்ற போது அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மேடம், நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இது, நான் வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்க்கணும், ஒரு மலர் கொத்தை கொண்டு போய் அப்படி முட்டி போட்டு கொடுத்து ஐ லவ் யூ சொல்லணும், ஒரு இடத்துல போய் அவளுக்கு நல்ல ட்ரீட் கொடுத்து நான் இப்படி சொல்லணும், அப்படி சொல்லும்போது அவளுக்கு முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பு வரும், அவள் இப்படி வெக்கப்பட்டு சிரிப்பா, இதெல்லாம் இப்படிலாம் என்னோட கனவு மேடம், இதெல்லாம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களே. சரி, இது வந்து இதுதான் முக்கியம்னு நினைக்கிறது தான் தவறு. காதல் என்பது வேற நிறைய விஷயம். ஒரு மனிதனை வந்து மனிதனாக நமக்கு பிடிக்கணும், மனிதனாக அவனுடைய குணங்கள் நமக்கு பிடிக்கணும்.
ஸோ ஒரு பெண்ணோட குணங்கள் என்ன மாதிரி குணங்கள் நம்மளுக்கு வேணும். ஸோ டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்க போறோம், நம்மளுடைய இலக்குகள் என்ன, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, மற்றவங்களோட நம்ம கூட வரவங்க வந்து நமக்கு எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான செயல்கள் வந்து நம்ம யோசிக்கிறது தான் நடைமுறையில் ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு பலமான குடும்பத்திலேருந்து வராத பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்கவே இருக்காது, எக்ஸ்போஷர்லாம். இப்போ ஒரு நல்ல ஹெல்த்தியான குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அப்பா வேலைக்கு போவாரு, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பாத்திரம் தேய்ப்பாரு. அவர் வந்து இல்லம்மா நீ கவலைப்படாத, சரி நீ போய் குளிப்போ, நீ ரெடி ஆயிடு, நான் இதை பேக் பண்ணி தரேன், சரி பசங்களை இது பண்ணுவாரு. சரி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு புரியும், ஓகே கணவன் மனைவி தான் இப்படிதான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியிலும் பகிர்ந்துட்டு இருக்கேன். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என்னுடைய பேர் ரேவதி. சரிம்மா. பேசுறேன், சென்னை. சொல்லுங்க ரேவதி. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது டாக்டர். சரி. 2 பசங்க. பொண்ணு பெரியவ, 2 வருஷம் கேப் பையன். சரி. இப்ப பையனுக்கு 8 வயசு ஆகுது. அதாவது குழந்தையில இருந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அவனுக்கு என் கூட தான். சரி. இப்ப அவன் என்ன நான் அம்மா சொன்னாலும் கேட்டுக்குவான், செய்வான். இப்ப என்னுடைய இதுல இருந்து கொஞ்சம் அவன் வந்து கோவப்படுறது, தூக்கி போடுறது, அது எல்லாமே சேஞ்சஸ். என்னை விட்டு இருக்கிறான், என்னை விட்டு இருக்க மாட்டான். ஆனா போன், ஊருக்கு போயிட்டாலும் என் போன் பண்ணி பேசிட்டே இருக்கான், அழுகுறான். ஆனா என் கூட வர மாட்டேங்கிறான். என்ன எது சொன்னாலும் இப்ப கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது அவனுக்கு. படிப்புலயும் சரி கொஞ்சம் மீடியம் தான். பொண்ணு கொஞ்சம் நல்லா படிப்பா மேடம். என்ன விஷயத்துக்கு கோவப்படுறான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க மேடம். காலையில ஸ்நாக்ஸ் போடும்போது, பாப்பாக்கு போடும்போது கரெக்டா போயிருச்சு. அவனுக்கு போடும்போது தவறி என் மேல பட்டுருச்சு. அவளுக்கு போடும்போது கரெக்டா போட்டுட்டீங்க, எனக்கு ஏன் கீழே போட்டீங்க, எனக்கு கீழே தான் போட்டீங்கன்றான். நான் இல்லப்பா அம்மா மேலதான் விழுந்ததுன்றேன். இல்ல நீங்க கீழே போட்டீங்க, எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம். அப்புறம் அவளுடைய டப்பாவை மாத்தி குடுத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போனான். அவன் வேணவே வேணான்னு அப்படியே இந்த மாதிரி அம்மாவை எழுத்து பேசாதவன் எல்லா விஷயத்திலுமே இப்ப பேசுறான். அந்த டைமுக்கு சாப்பிட வரான். இப்ப சாப்பாடு வந்து சுத்தமாவே அவாய்ட் பண்றான். மத்தியானம் கட்டி கொடுத்தா அதை அப்படியே திருப்பி கொண்டு வரான். எதுக்கு, ஏன் திருப்பி கொண்டு வரான், அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? அவன் காரணம் கேட்டா எனக்கு பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அததான் கேட்டு நான் செய்வேங்க மேடம். எனக்கு பிடிக்கல, பெல் அடிச்சுட்டாங்க. நான் மிஸ்ஸுக்கிட்டையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் அவங்களும் மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கொஞ்சம் கரெக்டா சாப்பிடுறான், மறுபடியும் அதே தான் கண்டினியூஸா பண்றான். சரி. அவன் என்ன நினைக்கிறான்றது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலைங்க. புரிஞ்சுக்க முடியலையா? அதாவது உங்க பையனுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு, சரியா? அதாவது நான் வந்து தையல் தொழில் செய்யறேன் மேடம். அவங்க கிட்ட என்னால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியாகுது மேடம். அவன் ரொம்ப அவன் கூடயே இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். அது என்ன தவறு? சரி, அதாவது ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய பிரச்சனையை நீங்க பகிர்ந்ததுக்கு. ஏன்னா இது ரொம்ப ப்ராக்டிக்கலா பல பேர் சந்திக்கிற பிரச்சனை. ஒரு குழந்தை வந்து சொல்ற பேச்சு கேட்டுச்சு, இன்னொரு குழந்தை வந்து எப்படி இருந்தாங்கன்னு கேட்கல, அதை கேட்க போறோம். ஸோ இந்த நேயர் தொடர்ந்து பேசுவோம் அவங்களோட. அம்மா நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களோட 2வது பையன் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுடுவான் அப்படின்ட்டு. அப்போ உங்க முதல் பொண்ணா பையனா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்க பொண்ணு, அவங்க எதுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல சின்ன வயசுல இருந்து இப்ப நீங்க ஏதாவது இப்ப உங்க 2 பசங்களோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருந்துச்சா, இல்ல உங்க பையன் வந்து ரொம்ப நீங்க சொல்றத கேட்டுட்டு உங்க பொண்ணு வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறதுக்கு இருந்ததா? பொண்ணு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்குவா, அம்மா சரி சொல்லிடுவாங்கன்னு. பையன் வந்து நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் செய்வான். அம்மா சொல்லிட்டா இது வேணாம், உங்க பையனை வந்து ஏன் நீங்க வந்து அவனோட ஆசை என்னன்னு கேட்காம, அவனோட விருப்பம் என்னன்னு கேட்காம, அவனுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கொடுக்காம? அது எப்படி பழக்கமாச்சுன்னு தெரியல மேடம். அவன் நான் சரி அம்மா சொல்லி செய்யறான் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி நம்ம பையன் கேட்கறான் நம்ம பண்ணுவோம், அதுதான் தவறு. அவளுடைய முடிவு கரெக்டா எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தவறு.
உங்க பொண்ணு வந்து முடிவெடுக்கும் திறமையை வந்து நீங்க வளர்த்துட்டீங்க. உங்க பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு ஆளுமையை நீங்க வளர்த்துட்டீங்க. ஆனா உங்க ரெண்டாவது பையனை உங்களும் அறியாம உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க அவனை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டீங்க. உங்களோட கைப்பாவை மாதிரி அவனை உபயோகப்படுத்திட்டீங்க. உங்களுடைய ஒரு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அவனை நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்றத அவன் உட்காரனா உட்காரணும், எழுந்துனா எழுந்தணும், சிரினா சிரிக்கணும், அழுனா அழணுன்ற மாதிரி அவன் பொம்மை மாதிரி அவன். ஸோ அது நீங்க செய்தது தவறு. ஸோ அந்த மாதிரி செய்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு வந்து புரியும், இந்த மாதிரி இருந்தாக்க வெளியில போய் அவனால ரெசிஷன்ஸை எடுக்க முடிஞ்சிருக்காது. அப்பதான் அவன் புரிஞ்சிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஏன் இந்த மாதிரி செய்ய முடியலன்னா, அந்த வாய்ஸ் உள்ளுக்குள்ளேயே வருது, அம்மாவோட வாய்ஸ். ஸோ இந்த அம்மாவோட வாய்ஸ் தான் அவனுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஸோ இதை கேட்டு கேட்டு தான் நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போச்சுன்னு சொல்லி. ஸோ அதனால தான் உங்க மேல அவன் கோபம் காட்டுறான். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அவன் கன்ஃபரண்ட் பண்றதை வந்து நீங்க வந்து அப்படியே ஏத்துக்கணும், கொஸ்டினே பண்ணக்கூடாது, அதுல வந்து விவாதமே பண்ணக்கூடாது. அவனுக்கு வலிக்குதுன்னா அது வலிக்குது, அவ்வளவுதான். சரி, இப்போ அவன் வந்து நீங்க பிஸ்கட் போடும்போது கீழே போட்டுட்டீங்க, அதை ஏன் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னாங்கன்னா சாரிப்பா, வேற எதுவும் சொல்லக்கூடாது. நான் தவறுதலா போட்டுட்டேன் அது இதுன்னு கிடையாது. சாரி, சரி உனக்கு என்ன வேணும் கேட்கணும், எனக்கு புதுசா டப்பா கொடு, அக்கா கொடுத்த மாதிரி கொடு, அதே தரேனே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அவனுக்கு வந்து நான் ஆர்கியூ பண்ணக்கூடாது, டெஃபினட்டா பண்ணக்கூடாது. இப்போ அவனை கேட்கணும், சாரிப்பா என்ன வேணும் இப்போ உனக்கு, நீ அக்காக்கு எப்படி போட்டியோ அதே மாதிரி கொடு, சரி பாரு அக்காக்கு போட்ட மாதிரி கொடுத்துறேன், திருப்தியா? இதுக்கு முன்னாடி அக்காக்கு விட்டு கொடுத்துருவான், இப்ப வந்து பண்ணக்கூடாதுமா. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு தீர்வு தான் நான் கொடுக்குறேன். இப்ப நீங்க முன்னாடி என்ன பண்ண, முன்னாடி நீங்க பண்ணது தவறுங்கிறதுனால தானே இப்ப பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றேன் நானு. இப்ப அவன் வந்து அவனோட உரிமைகளை கேட்டு வாங்குறான், அது தவறே கிடையாது. நீங்க நினைப்பதுதான் தவறு. நீங்க அவன் உங்களுக்கு அடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் தவறு. அவனோட உரிமைகளுக்கு அவன் நிக்கணும், அதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த கன்ஃபரன்டேஷன் அவன் பண்றது வந்து ஒரு முயற்சி. என்ன முயற்சினா, உங்களுடன் ஏற்படக்கூடிய கேப்பை வந்து அவன் எப்படியாவது சரி செய்யணும்னு அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அவங்க அப்பா என்ன திட்டினாலோ இல்ல ஒரு கோபமா பேசிட்டாலோ யாரோ என்ன சொன்னாலும் அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. அதாம்மா, அதுதான் நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து லைன்ல இருக்காங்க. இப்போ உங்க குழந்தை வந்து காயப்பட்டிருக்கான் மனசுல, அவன் காயப்பட்டிருக்கான். ஆனா உங்க மேல அன்பு இருக்கு, உங்களுக்கும் அவனுக்குமான நெருக்கத்துல கேப் இருக்கு. சோ உங்களோட நெருங்கி இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் மனதால. அதற்கான முயற்சி தான் இந்த கேள்வி கேட்பது. கேள்வி கேட்டு அதுக்கு வந்து எனக்கு இது வேணும் அப்படின்ற போது அதை நீங்க வந்து ஆத்மார்த்தமாக நம்பணும். இப்போ இதுல உங்களுக்கு தான் கவுன்சிலிங் தேவை. இப்போ அவனோட தேவைகளை நீங்க கொஸ்டின் பண்றீங்க பாருங்க ஒவ்வொரு டைமும், அதுதான் பிரச்சனை. ஸோ அதுவும் அவனோட கேள்விகள் நியாயமானதாக இருக்கு. இப்போ அவன் சாப்பாடு எடுத்துட்டு போறான், அவன் சாப்பிடாம வரான், இருக்கட்டுமே, ஒரு 4 நாளைக்கு சாப்பிடாம வந்தா என்ன கெட்டு போயிடுச்சு, பொருள் வேஸ்ட் ஆகுது, அவ்வளவுதானே. சரிப்பா, உனக்கு என்ன பிரச்சனையோ நீ சாப்பிடல, அம்மாக்கு புரியுது, அப்படி விட்டுடுங்க. எதுக்கு அவன் சாப்பிட்டு தான் ஆகணும், அவன் சாப்பிட்டு வாந்தி தான் எடுத்தாகணும் அப்படின்னா அதெல்லாம் மிரட்டுறது. அதெல்லாம் இந்த சாப்பாடு விஷயத்துல வந்து பிள்ளைகளை வந்து நம்மள அறியாம நம்ம துன்புறுத்துறோம், சரியா? ஸோ ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிடாம ஒருத்தவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு கணவனோ ஒரு பிள்ளைகளோ, அதுக்கு வந்து இந்த லேடிஸ் வந்து பெரிய கலாடா பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னே எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு சாப்பிடலைன்னா என்ன, அது உலகமாக குற்றமா என்ன? ஏதோ மனசு சரியில்லாத இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்க மேல கோபமா கூட இருக்கட்டும், அந்த கோபத்தை காட்டுறாங்க, அவ்வளவுதானே. ஈஸியா எடுத்துட்டு போங்களேன். எத்தனையோ காக்கா குருவி எலி எல்லாத்துக்கும் உணவு இல்லாம இருக்கு, தூக்கி மனசார கொடுங்க. ஏதோ ஒரு ஜன் சாப்பிட தூக்கி குப்பத்தட்டுல போடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்காக ஒரு பெரிய இஷ்யூ பண்ணக்கூடாது. நம்பர் 2, ஸோ தொடர்ந்து இதை மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் அந்த இக்னோர் பண்ணீங்கன்னா, இந்த பேட் பிஹேவியர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணீங்கன்னா, அவனோட நல்ல பிஹேவியர்ஸ்க்கு நீங்க நிறைய இருக்கும். அப்போ அதை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த மாதிரி எதிர்த்து பேசுறது தானா குறைஞ்சிரும். சரி, நம்ம அம்மா வந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு இந்த மாதிரி முட்டிட்டு நிற்கிறத விட்டுடுவான், சரிங்களா? ஆனா நீங்க உண்மையிலேயே அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கத்துக்கணும். அதுக்கு நீங்க வந்து நிறைய சிறகடிக்கும் மனசு நிகழ்ச்சி பாருங்க. இந்த பர்டிகுலர் பிஹேவியருக்கு நான் நிறைய டிப்ஸ் நான் தரேன். ஸோ இன்னைக்கு வந்து பல நேயர்கள் நம்ம கிட்ட பல பிரச்சனைகளை வந்து பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.